பாட்டாளி மக்கள் கட்சியோட விதிகள் என்ன சொல்லுது? அன்புமணி ராமதாஸ் நீக்கம் செல்லுபடியாகுமா? யாருக்கு அதிக அதிகாரம் இருக்கு என்பது பற்றி விவரிக்க உள்ளார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. பாமகவிலிருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கம் அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமகவுடைய தலைவர் நான் தான், அந்த பதவி ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்குன்னு சமீபத்தில் பொதுக்குழுவை கூட்டி அன்புமணி ராமதாஸ் அறிவித்தார். அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து கூட அன்புமணியை நீக்குவதாக டாக்டர் ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் அறிவிச்சிருக்காரு. பாமகவுடைய கட்சி விதிகள் பைலா என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வழக்கு தேர்தல் ஆணையத்துக்கு போனால் என்ன நிலவரம் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போது நாம் பார்ப்பது பாமக தொடங்கப்பட்ட போது எழுதப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு சட்டம், அதாவது கட்சியினுடைய விதி. நீங்கள் பார்க்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொடி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யானை சிம்பிள் இருக்குது. அவர்களுக்கு முதல்ல கிடைத்தது யானை சின்னம் தான். அதை வைத்து ஒரு தேர்தலில் வெற்றியெல்லாம் பெற்றார்கள். அதில் தான் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன்லாம் வெற்றி பெற்று யானையில் ஊர்வலம் வந்தார் அப்படின்றது வரலாறு. இந்த பாமகவுடைய விதிகளில் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளோடு ஒத்துப்போகக்கூடியது என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இதனுடைய 14வது பக்கத்தில் ஒரு முக்கியமான செய்தி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இரண்டு தரப்புமே இப்போ பொதுக்குழுவை கூட்டியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா இப்போது யார் கூட்டிய பொதுக்குழு செல்லும் அப்படின்ற கேள்வி வருகிறப்போ நிறுவனருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அதை தெளிவுபடுத்துகிறது. நிறுவனர் அப்படின்றவர் மருத்துவர் ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ். கட்சியினுடைய மாநில பொதுக்குழு, செயற்குழு, அரசியல் தலைமைக்குழு ஆகியவற்றின் கூட்டங்களுக்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு நிறுவனர் இதில் மிக முக்கியமாக ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு அவர்தான் வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பைலா சொல்லுது. ஆனால் இதை எதிர்த்து தான் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டு வந்து அன்புமணி அவர்கள் பொதுக்குழு கூட்டலாம் அப்படின்னு ஒரு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி அவர்கள் பொதுக்குழுவையும் கூட்டினார்கள். இது ஒரு விஷயமாக, இது நிச்சயமாக தேர்தல் ஆணையத்திலேயோ இல்லை மற்ற இடங்களிலேயோ எடுத்து வைக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது விதியை பொறுத்த வரைக்கும் 20வது பக்கத்தில் ஒரு முக்கிய விதி இருக்கிறது. 20வது பக்கத்துடைய விதி என்ன சொல்லுது அப்படின்னா, மாநில அளவிலான இந்த பதவிகள் எப்படி இருக்குன்னா, முதல்ல நிறுவனருக்கு அடுத்து இருக்கக்கூடிய விதிகள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த ஹைரார்கி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அடுத்தது தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், அமைப்பு செயலாளர், அப்புறம் தலைமை நிலைய செயலாளர், அரசியல் தலைமை குழு உறுப்பினர், துணைத் தலைவர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர்கள், தணிக்கை குழு உறுப்பினர்கள் மற்றும் சொத்து பாதுகாப்பு குழு நியமன உறுப்பினர்கள். இந்த ஆர்டரில் தான் இந்த கட்சியினுடைய தலைமையிலிருந்து இந்த பதவிகள் வரையறுக்கப்பட்டிருக்கு.